வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு சுப்ரீம் சோர்டு காட் அனிமோட 15 அப்புறம் 16வது எபிசோட பற்றி பார்க்க போகிறோம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் அவங்க வந்து நின்றுக்கிட்டு மருமகனே வெளியில் வாடா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல ஹீரோவும் எழுந்து வந்து என்ன விஷயம்னு கேட்குறான். இன்னைக்கு நடந்த பார்ட்டியில் ஃபூ வந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸை கொடுத்துட்டு போனாரு. அது மட்டும் இல்லாமல் ஆங்க்லான சேர்ந்தா ஆங் சாங்கும் 9 லீஃப் கிங் ஜிங்ஸா அங்கே கொடுத்தாரு. அது எல்லாம் லிங்ஸாவுக்கும் உனக்கும் கொடுக்கறதுக்காக நான் தான் ஆல்ரெடி ஆர்டர் பண்ணி வச்சிருந்தேன். ஏன்னா அப்போ நீங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தீங்கல்ல, அதனால தான் நான் உங்களுக்காக அதை எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணேன். ஆனால் இப்போ நீ மட்டும்தானே தனியாக இருக்கன்னு அவ சொல்லிட்டு இருக்க. என்னது 9 லீஃப் கிங் ஜிங்ஸாங்கா? நான் இப்போதைக்கு கல்டிவேஷன் பண்றதுக்கு எந்த ஒரு மெடிக்கல் எர்பும் இல்ல, அது மட்டும் எனக்கு கிடைச்சிச்சுன்னா அந்த பிரச்சனை எல்லாம் தீர்த்துருவேன்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிட்டு இருந்துட்டு, சரி இதுக்கப்புறம் வென்லிங்ஸாவோ நீங்க பாத்துக்கோங்க, மற்ற விஷயத்த எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன், அதை எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுருங்கன்னு ஹீரோ சொல்லவும், உனக்கு இந்த அளவுக்கு நல்ல மனசு இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. பாட்டில நடந்தது ஒன்றும் அவ்வளோ பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை, அதை பத்திலாம் நீ ஒன்றும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத. நம்மளுடைய ஃபேமிலி கியூங்கியூ ரோடுல ஒரு மெடிக்கல் ஹோமை ஓபன் பண்ணியிருக்காங்க, வருங்காலத்துல அந்த மெடிசன் ஹவுஸ் பிசினஸ் நீ பாத்துக்கலான்ற மாதிரி அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. எதுக்காக இதை எல்லாத்தையும் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு ஹீரோ கேட்கவும், நீ ரொம்ப யோசிச்சுக்கிட்டு எல்லாம் இருக்காத, உனக்கு ஒரு வேலையை கொடுக்கணும்னு நினைச்சா அதுக்கு பதிலா நீ ஒரு மாசத்துக்கு கண்டிப்பா நீ 1000 டேல்ஸ் ஆஃப் சில்வரை கொடுத்தே ஆகணும், அதில் ஒன்னு கூட குறையவே கூடாதுன்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுவே 1000 டேல்ஸ் ஆஃப் சில்வருக்கு மேல என்கிட்ட வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு ஹீரோ கேட்க, உன்னால அதையெல்லாம் பண்ண முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன், உன்னால மட்டும் அந்த எல்லாத்தையும் செய்ய முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறமா நான் உன்னை குறைச்சி எப்பயும் இடப்பட மாட்டேன். ஆனா நீ மாசம் 1000 டேல்ஸ் ஆஃப் சில்வரை கொடுத்தாகணும், 1000 டேல்ஸ் ஆஃப் சில்வருக்கு மேல வந்துச்சுன்னா மத்த எல்லாத்தையும் நீயே வச்சுக்கூடான்னு அவ சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ அதை கேட்டுட்டு சந்தோஷமா சரி நான் இதுக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்றான். சீனை கட் பண்ணா வெள்ளை ட்ரெஸ்காரன் என்னவோ யோசிச்சுக்கிட்டே நடந்துகிட்டு இருக்கான். மகனே யங் மாஸ்டர் ஷூ கூட இருந்துகிட்டு தண்ணி குடுக்கறது, டீ குடுக்கறது, அந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப்பையாச்சும் நீ பண்றா, அதுக்கப்புறம் நம்ம கிளான் மேல அவருக்கு கொஞ்சம் மரியாதை வரும், நம்மளுடைய கிளானோடைய ஸ்டேட்டஸும் அதிகமாகும்டா இந்த இடத்துலன்னு அவரு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அவர் என்ன கண்டுக்காம போயிட்டாருன்னா நான் என்ன பண்றது? அவருக்கு உன் மேல எதனா ஒரு கெட்ட எண்ணம் இருந்துச்சுன்னா அதை பத்தி நீ எதுவும் கவலைப்படாத, அவர்கிட்ட நீ டைரக்டா போய் பேசி மன்னிப்பு கேட்டாச்சு அவர்கிட்ட சேர்ந்துடுறான்னு அவரு சொல்லிட்டு இருக்காரு. நான் எப்படியாவது அவர்கிட்ட சேர்ந்தாகணும், என்னுடைய வேலையை நான் எப்படியாவது முடிச்சே ஆகணும், நான் என்னுடைய அம்மா வயிற்றுல இருந்து பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் யாருக்குமே நான் தண்ணியும் கொடுத்ததில்லை, டீயும் கொடுத்ததில்லை, யாருக்கிட்டையும் வேலையே செஞ்சதில்லை, ஆனா நான் எப்படி அவர்கிட்ட வேலை செஞ்சு என்னுடைய திறமையை காட்ட போறேன்னு தெரியலேன்னு வெள்ளை ட்ரெஸ்காரன் சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்குன்னு கேட்குறான். பிரதர்ஸும் நான் உங்களை இந்த இடத்துல எதிர்பார்க்கவே இல்லை, என்ன ஷாப்பிங்காக வந்திருக்கீங்களான்னு வெள்ளை ட்ரெஸ்காரன் கேட்க, என்னடா என்ன நோட்டை விடுறதுக்காக வந்திருக்கியா, உளவு பார்த்துக்கிட்டு இருக்கியாடான்னு ஹீரோ கேட்க, எவனோ ஒருத்தன் நின்றுக்கிட்டு எல்லாரும் இந்த இடத்துல இருந்து கிளம்புங்கடா, ட்ரீட்மெண்ட் ஹவுஸ் இன்னையோட க்ளோஸ் பண்றோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எல்லாரும் இங்கே இருங்க, மெடிசன் ஹவுஸ் ஒன்னும் க்ளோஸ் பண்ணலன்னு ஹீரோ சொல்லவும், யாரா நீ அந்த பிளாக் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கவன் கேட்கறான். உன்னுடைய புது மேனேஜர்ரா நானு, இன்னும் வேலையிலே சேரல, அதுக்குள்ளார நீ என்ன பெரிய பருப்புன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியாடா, நான் உன்னை பார்த்துலாம் பயப்பட மாட்டேன், நீ பாரு இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த இடத்துல இருந்து தெரிச்சுக்கிட்டு ஓட போறேன்னு பிளாக் ட்ரெஸ்காரன் சொல்லிக்கிட்டு இருக்க. பிரதர் ஷூவை பத்தி உனக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியாதுடா, அவர் எவ்வளவு திறமை வாய்ந்தவருன்னு உனக்கு என்ன தெரியும், இருடா நான் வந்து என்னுடைய விதத்துல பேசுறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓடி வந்து நம்ம வெள்ளை ட்ரெஸ்காரன் அவனை உதச்சி கீழே தள்ளிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன வெள்ளை ட்ரெஸ்காரனை பார்த்து நம்மளால பயப்பட ஆரம்பிச்சிடறான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா பிரதர் ஷூ கிட்ட நீ அந்த மாதிரி பேசியிருப்ப, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஷூவாய் நீ வெளியாளுங்களை கூட்டிட்டு வந்துட்டு என்ன அடிக்கிறியாடா, இரு நான் போயிட்டு செகண்ட் மாஸ்டர் வென்னு கிட்ட சொல்றேன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வெள்ளை ட்ரெஸ்காரன் கடுப்பாயிட்டு அவனை அடிக்கிறதுக்காக கையில பவரை வர வச்சுக்கிட்டு இருக்க. ஹீரோ அவனுடைய பவரை மறைய வச்சுட்டு போதும் நிறுத்துன்னு சொல்றான். இன்னில இருந்து நீ இந்த மெடிசன் ஹவுஸ் பக்கமே வரக்கூடாது, என்னுடைய கண்ணுல நீ மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பிட்டு அந்த மெடிசன் ஹவுஸுக்குள்ளார போயிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கான். சார் இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன அர்த்தம்னு அந்த ப்ளூ ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கவன் கேட்க, இன்னில இருந்து என்னுடைய பிரதர் ஷூ தான் மெடிசன் ஹவுஸோடைய மேனேஜர், நீங்க தொடர்ந்து இந்த இடத்துல வேலை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய பிரதர் ஷூக்கு எதிரா நீங்க நடந்துகிட்டு இருக்காம இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது, உங்களுக்கு இங்க இருக்க விருப்பம் இல்லைன்னா ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிடுங்கடா, அதுக்கப்புறம் எங்களை பத்தி நீங்க எதுவும் தப்பா பேசிக்கிட்டு இருக்க கூடாதுன்னு வெள்ளை ட்ரெஸ்காரன் சொல்ல, இந்த லோலி சன்னின் லாக்
இதெல்லாம் என்ன தெரியும்? என்னுடைய மேனேஜர் கிட்ட இருக்கிற பேசிக் நாலேஜ் கூட அவன் கிட்ட இருக்காது. அவன் எப்படி இந்த மேனேஜர் வேலையை சரியா செய்வான்? என்னால இதை ஏத்துக்கவே முடியாது. இவன் மட்டும் மேனேஜரா இருந்தானா கண்டிப்பா நம்மளுடைய மெடிசன் ஹவுஸை இழுத்து மூடிட்டு தான் போய் ஆகணும்னு குண்டன் சொல்லிக்கிட்டு இருக்கான். பிரதர் நீங்க எதனா சொல்லுங்கன்னு வெள்ளை ட்ரெஸ்காரன் சொல்ல, நான் தான் இந்த கடையோடைய மேனேஜரு, இதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நான் தான் பாத்துக்க போறேன். உங்களுக்கு அதுல விருப்பம் இல்லைன்னா நீங்க இப்பவே இந்த இடத்துல இருந்து கிளம்பலான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் என்ன விருப்பம் இருந்தா இருங்க, இல்லைன்னா கிளம்புங்க. உங்களுக்கு மாசம் மாசம் சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருந்தா எங்களுடைய காசு தான் வேஸ்டா போவோம், கடையை இழுத்து மூடிட்டு தான் போய் ஆகணும் அப்படின்னு வெள்ளை ட்ரெஸ்காரன் சொல்லிட்டு இருக்க, எங்க டாக்டருங்க யாருமே காணோம். நான் வந்ததுல இருந்து எந்த ஒரு டாக்டருமே பார்க்கவே இல்லை. எல்லாருக்கும் என்ன ஆச்சு? நான் இன்னைக்கு வரதுனால யாருமே வரலையான்னு ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கேன். உண்மையை சொல்லணும்னா இந்த இடத்துல டாக்டருங்க யாருமே இல்ல, அதனால இன்னைக்கே கடையை மூடுறது தான் நல்லதுன்னு ப்ளூ ட்ரெஸ்காரன் சொல்லிட்டு இருக்க, சொன்ன வரைக்கும் போதும் நீங்க அமைதியா இருங்க, வர பேஷண்ட்டுங்க எல்லாரையும் நானே பாத்துக்கிறேன்னு ஹீரோ சொல்றோம். அதை கேட்டுட்டு ப்ளூ ட்ரெஸ்காரன் சிரிக்க ஆரம்பிச்சாராம். பார்த்தா அந்த இடத்துக்கு ஒரு வயசான பாட்டி வந்துட்டு மிஸ்டர் வு எங்கன்னு கேக்குறாங்க. டாக்டர் வுக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்கான், அதனால இன்னைக்கு ஃபுல்லா நானே பாத்துக்க போறேன்னு ஹீரோ சொல்லவும் அந்த பாட்டி எதுவும் சொல்லாம அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுது. நம்ம வெள்ளை ட்ரெஸ்காரனுக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. அடுத்த ஆளு வாங்கன்னு ப்ளூ ட்ரெஸ்காரன் சொல்லவும் ஒருத்தன் வந்துட்டு, டாக்டர் வு இந்த இடத்துல இல்லைன்னு முதல்ல சொல்ல மாட்டீங்களா? என்னுடைய டைம் தாண்டா வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவனும் அந்த இடத்துல இருந்து கிளம்ப, அடுத்த ஆளு வாங்கன்னு ஹீரோ சொல்லவும் இன்னொருத்தன் வந்து ஹீரோவை பார்த்துட்டு எதுவும் சொல்லாம அவனும் திரும்பி போயிடுறான். அடுத்த ஆளு வாங்கன்னு ஹீரோ சொல்லவும் அப்படியே ஒரு 3 பேரும் வந்துட்டு ஹீரோவை பார்த்துட்டு எதுவும் சொல்லாமலே அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறானுங்க. ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம அடுத்த ஆளு வாங்கன்னு சொல்லவும் ஏதோ ஒரு வயசான தாத்தா வராரு. இன்னைக்கு டாக்டருங்களுக்கு வேலை இருக்கிறதுனால யாராலையும் வர முடியல, இன்னைக்கு எங்களுடைய மேனேஜர் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு குண்டம் சொல்லிக்கிட்டு இருக்க, யாரா இருந்தா என்ன, என்னுடைய நோயை சரி பண்ணா சரி, என்னுடைய நோய் மட்டும் சரியாகலன்னா ஒரு பில்ஸ் போதும், நான் என்னையே சாவடிச்சுக்கிட்டு என்னுடைய வலியை நான் குறைச்சிக்கப்பன்னு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காரு. தாத்தா நீங்க என்ன வேலை செய்றீங்க? நீங்க இருக்கிற நிலைமைய பார்த்தா உங்களுடைய உடம்பு ஃபுல்லா ரொம்ப வீக்கா இருக்கிற மாதிரி தெரியுது, அது மட்டும் இல்லாம உங்களுக்கு லைட்டா குளிர்ற மாதிரியும் ஃபீல் ஆகுமேன்னு ஹீரோ சொல்ல, கரெக்ட் மேனேஜர் நீங்க சொன்னதான் உண்மை, எனக்கு தயவு செஞ்சு உதவி பண்ணுங்கன்னு தாத்தா சொல்ல, தாத்தா நீங்க ஒன்னும் எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க, இது ஒரு சின்ன ப்ராப்ளம் தான் உங்க லங்ஸ்ல வந்திருக்கு, வயசாயிடுச்சுல அது ஒரு காரணம், அது மட்டும் இல்லாம உங்களுடைய உடம்பு வீக்கா இருக்கு, அதனாலதான் உங்களுக்கு இந்த மாதிரி நோய் வந்திருக்கு, உங்களுக்கான மருந்து எல்லாத்தையும் நான் ஒரு பிரிஸ்கிரிப்ஷனா எழுதி கொடுக்குறேன், இதை நீங்க டெய்லியும் குடிச்சுக்கிட்டு வாங்கன்னு ஹீரோ கொடுக்க, குண்டை வந்து டக்குன்னு ஹீரோ கிட்ட இருந்து அதை புடுங்கிட்டு அதை படிச்சு பார்த்துக்கிட்டு இருந்து ப்ளூ ட்ரெஸ் காரங்கிட்ட கொடுக்கவும், இந்த மாதிரி ஒரு பிரிஸ்கிரிப்ஷனை எக்ஸ்பீரியன்ஸான டாக்டருங்க கூட எழுதுவாங்களான்னு தெரியல அப்படின்னு அவனுக்குள்ளாரே சொல்லிட்டு இருந்து திருப்பி குண்டங்கிட்டே அதை கொடுத்துட்றான். குண்டனும் அதை வாங்கிட்டு எங்கேயோ கிளம்பிடுறான். சார் உங்களுடைய திறமையை நான் குறைச்சி எடை போட்டுட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு ப்ளூ ட்ரெஸ் காரன் சொல்லிட்டு இருக்கான். வேலை செய்யற நேரத்துல ரொம்ப பேசாதீங்க அமைதியா இருங்கன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, அவனும் அங்க இருந்து கிளம்பி போயிடறான். பிரதர் உண்மையிலே உங்களால இருக்கிற நோய்களுக்கு மருந்து கொடுக்க முடியுமான்னு வெள்ளை ட்ரெஸ்காரன் ஹீரோ கிட்ட கேட்க, ஹீரோ எதுவும் சொல்லாம சைலண்டா இருக்கவும், எனக்கு புரிஞ்சது இது ஒர்க்கிங் ஆறாதனால தானே நான் வாயை மூடிக்கிட்டு இருக்கிறேன், அடுத்த ஆளு வாங்கன்னு வெள்ளை ட்ரெஸ்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கான். சீனை கட் பண்ணா வெள்ளை ட்ரெஸ்காரனும் ஹீரோவும் வேற ஏதோ ஒரு இடத்துல வந்து நின்னுகிட்டு இருக்காங்க. இந்த இடம் என்னடா தாறுமாறா இருக்கு, இந்த இடத்துல எப்படிடா தங்குவாங்க? பிரதர்ஸு வாங்க நம்ம எதிரில் இருக்கிற வீட்டை வாடகைக்கு வாங்கலாம். நீ என்ன எதிர்பார்த்த, இந்த வீடே நம்மளுக்கு போதும், ஏன்ஷியன்ட் ஹவுஸ் எல்லாம் ஒரு விஷயமே இல்ல, இந்த இடம் தான் ரொம்ப அமைதியா இருக்கு, எனக்கு இந்த இடம் ஓகே தான், ஆனா இந்த இடத்துல எதனா தப்பா நடந்துருமோன்னு ஒரு பக்கம் பயமா தான் இருக்குன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, என்னது கெட்ட விஷயம் எதனா நடந்துருமோன்னு வெள்ளை ட்ரெஸ்காரன் சொல்லிட்டு இருக்க, எனக்கு தெரிஞ்சு இது அன்டடுன்னு கூப்பிடுவாங்க, எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல யாரனா சாவடிச்சிருப்பாங்களோன்றது தான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, வெள்ளை ட்ரெஸ்காரன் போய் கதவு பின்னாடி பயத்துல நின்னுகிட்டு, பிரதர்ஸு இந்த அன்டட் பிளேஸ் ரொம்ப பயங்கரமா இருக்கு, என்னால இந்த இடத்துல இருக்க முடியாது, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு வெள்ளை ட்ரெஸ்காரன் சொல்லிட்டு இருக்கான். நீ ஒண்ணு இந்த இடத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்ல, இந்த விஷயத்த நானே பாத்துக்கிறேன்னு ஹீரோ சொல்றான். அப்படின்னா எனக்கு ஓகே பிரதர்ஸு, நீங்க இப்ப எதுக்காக சிரிச்சுக்கிட்டே நடந்து வந்துகிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் எதுவும் இல்ல, நீ பண்ண காமெடி எல்லாம் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வந்துச்சு, அதனாலதான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன், என்னால சிரிப்பை நிறுத்தவே முடியலன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்துருங்க, அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்றீங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.